FDP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா அரவிந்தன் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார், அண்ணாமலையின் எதிர்காலம் என்ன பாஜகவில்? ஏன்னா இன்னைக்கு பாஜகவில் இருக்காரா இல்லையான்றது நிறைய பேர் தெரியல, நிறைய பேர் ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. பாஜக இந்த ஆபரேஷன் சிந்தூருக்காக பிரச்சார கூட்டங்கள் நடத்துறது குழு போட்டு அதில் கூட அண்ணாமலை பேர் இல்லை. அண்ணாமலையின் ரோல் என்ன? கேப்டன் விஜயகாந்தோட 5.5% வாக்கு, அண்ணன் வைகோட 3.5% வாக்கு, ஈஸ்வரனுக்கு வாக்கு, இதெல்லாம் ஒரு 10% வாக்கு என்டிஏக்குள்ள இல்லாம 2014 என்டிஏக்கு இணையாட்டு 18% வாக்கு என்டிஏக்கு கொண்டு வந்தது அண்ணாமலைக்கு லீடர்ஷிப். அந்த லீடர்ஷிப்ல பசும்பன் ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு அச்சப்பட்டு அண்ணா பயந்து ஓடினதாட்டு பேசினார். அதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. அந்த சம்பவத்துல எனக்கு வேற புரிதலும் வேற அரசியல் இதுகளும் எனக்கு இருக்கு. அதை விட்டுருங்க. இவர் அண்ணா ஓடினதாட்டு சொல்லிதான் அந்த ஓட்டை எடுத்தார். ஜெயலலிதாவை ஊழல் மகாராணின்னு சொல்லிதான் அந்த ஓட்டை எடுத்தார். ஜெயலலிதாவை அடிச்சு திராவிட இயக்கத்தின் தலைவராக திமுக கழகத்தை ஆட்சி அறிஞர் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அடிச்சு அந்த வாக்கை எடுத்தார். இதை புரிஞ்சுக்கணும் நீங்க. அந்த வாக்கு ஒன்றும் திராவிட இயக்க வாக்கு இல்லை. பெருந்தலைவர் காமராஜ் இறக்கும் தருவாயிலும் 35 to 40% வாக்கெடுத்த பெருந்தலைவர் காமராஜரை முன்னிறுத்தி ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் என்று சொல்லிதான் அந்த 18% வாக்கு எடுத்தாரு. அதுக்காக அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற திராவிட இயக்க தலைவரை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படல. ஓங்கி சொன்னாரு பெருந்தலைவர் காமராஜரோட ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிற அந்த கருத்தை சொன்னாரு. அதற்காகவே அண்ணாமலையை நாங்க பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம், பாராட்டுகிறோம். பட் அண்ணா விஷயத்துல நாங்க மாறுபடுறோம். எனிவே அவர் இந்த 10% தலைவர்கள் இல்லாமலே 18% என்டிஏ கொண்டு வந்தாரு. அடுத்து இதுல விஜயகாந்துக்கு 5.5 மதிக்காம, ஈஸ்வரண்ணனை மதிக்காம, வைகோவை மதிக்காம பலர் அறிவு நாணயமற்ற செயல்ல ஈடுபட்டு இருக்காங்க. டேட்டாவை பார்த்தா இது தெளிவாக தெரியும். அடுத்தபடியா 11.4% வாக்குகளை தாமரையில அவர் எடுத்து காட்டினாரு. அதுல ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், தேவநாதன் யாதவ் 4 ஓட்டும் இருக்கு. இதை தவிர OPS சிட்டியோட கான்ட்ரிபியூஷன் இருக்கலாம். அதுல மற்றவங்க கான்ட்ரிபியூஷன் அதுல இருக்குங்கிற நான் மறுக்க வரல. ஓபிஎஸ் நான் குறைச்சு ரவீந்திர சாமி தென் மாவட்டத்துல 3 தொகுதியில் அதிமுக டெபாசிட் போயிருக்கு. உங்க வீடியோ பிரச்சாரமா இருக்கலாம். நன்றி வம்சி. இது மோடிக்கு தெரியட்டு, அமித்ஷாவுக்கு தெரியட்டு, நட்டாவுக்கு தெரியட்டு, சந்தோஷுக்கு தெரியட்டு. உங்களை குப்பம் சுப்பம் எனக்கு எதிராக எல்லாமே நீங்க அண்ணாமலை கொடுக்குறீங்க. 11% அண்ணாமலை கொடுக்குறீங்க. சரி, அப்ப எனக்கு அதுல கிரெடிட்டுக்குங்கிற ஓங்கி அடிச்சு எடப்பாடிய 3 நாடாளுமன்றத்தில் டெபாசிட் இழக்க வச்சதுல எனக்கு பங்கு இருக்குங்கிற. ஓகே, நன்றி. உண்மைதான். உன்னோட நாணயத்துக்கும் நேர்மைக்கும் பாராட்டு. இது பாண்டைக்கும் இந்த நாணயம் நேர்மையும் வேணும், JVC ஸ்ரீராமுக்கும் வேணும், இந்தியா டுடே மணிக்கும் வேணும். வராது அவங்களுக்கு. எனிவே, பொலிட்டிக்கல் லீடரா அண்ணாமலை இத செய்து காட்டினாரு. சோ தமிழக பாஜகவை ரெட்டலைக்கு கொண்டு போனது அண்ணாமலை. இப்போ அவர் ஆல் இண்டியா ஸ்ட்ராட்டஜில மேக்சிமைசிங் ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபின்னு சொல்றான் சிபிஎம். அப்போ இவங்க மினிமைசிங் ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபின்னு சொல்றாங்க. அந்த சூழ்நிலையில அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாருங்கிற அச்சத்துல ரேட்டல்ட் ஆகி எடப்பாடிக்கு 20% உள்ள வருது. அப்போ அது உள்ள வர்றதுக்கு ரவீந்திர துரைசாமிக்கு ஸ்ட்ராட்டஜி காரணம். ரவீந்திர துரைசாமி மோடிக்கு அறிவு ஆற்றல்ல பண்ண பெரிய இது. எடப்பாடிய 26 கிடையாது, 29 கிடையாது, 18% கிறிஸ்டின் மிஷன் ஓட்டு கிடையாது, பாஜக மைனஸ் சொல்லிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமிய பாஜகக்குள்ள கொண்டு வந்தது சீமான காட்டி. அந்த அச்சத்துல எடப்பாடி இங்க வந்திருக்கிறாரு. பட் இது எங்களுக்கு தோல்விதான். நாங்க நினைச்சது வேற. நாங்க அவரை 26 தனிமைப்படுத்தி 29 மோடி கிட்ட சரண்டர் பண்ண வைக்கணும்னு தான் நாங்க நினைச்சோம். அது எங்களுக்கு தோல்விதான். அதுல நான் ஒத்துக்கிறேன். பெருந்தன்மையா அதை நான் ஒத்துக்கிட தயாரா இருக்கிறேன். இப்ப அண்ணாமலை தலைவர் போஸ்ட விட்டுருக்க கூடாது சார். அவரோட சாய்ஸ் கிடையாது. சாய்ஸ் அது ஓகே. தலைவர் போஸ்ட்ல அவரை எடுத்திருக்கிறாங்க. பண்டிட் சஞ்சய் எடுத்தாங்க. பண்டிட் சஞ்சய் அப்புறம் கேபினெட் மினிஸ்டர் ஆஃப் ஹோம்ல இருக்கிறாரு. எத்தனையோ பேர் பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. அண்ணாமலை என்னோட பார்வையில தொண்டர்கள் ஆதரவு பெற்ற தலைவர் தான். மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களே எல்லாருக்கும் ஆதரவாளர் இருக்கிறாங்க. எல்லார் ஆதரவாளர்களும் அண்ணாமலைக்கு ஆதரவாளராக இருக்காங்கிறத மாநில தலைவரே சொன்னாரு. ஒரு சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கும்போது எம்ஜிஆருக்கு பிறகு பெரிய மாஸ் லீடர் அண்ணாமலை தான்னு திருநெல்வேலியில் சொன்னாரு. தம்பிவா தலைமையேற்கவான்னு தமிழிசை அம்மையார் அண்ணாமலை சொன்னாரு. இதெல்லாம் எந்த ஒரு பாஜக தலைவர் இத்தகைய அந்தஸ்தை இதற்கு முந்தைய இலகணேசன் ஜியோ சிபி ராதாகிருஷ்ணனோ யாருமே பெற்றதில்லை. அந்த அந்தஸ்தை பெற்றவர் அண்ணாமலை தான். ஸோ அண்ணாமலைக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது.
தெர் இஸ் நோ லாஸ்ட் பேஜ் இன் பொலிட்டிக்கல் கலண்டர். என்டியூரன்ஸ் இஸ் ஏ வெர்ச்சுவல் பொலிட்டிக்ஸ். அண்ணாமலை என்டியூரன்ஸோட இருந்து அதை பார்ப்பாரு. இன்னைக்கும் வந்து பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அது தொடர்பாக ஸ்டாலினுக்கு எதிராக அண்ணாமலைக்கு தான் அந்த ரிஜாண்டரை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. டக்குன்னு அதுக்கான பதிலை சொல்றாரு. அதுல ஸ்டாலினுக்கு இஷ்யூவில் மாநில உரிமைகள் அது இதுன்னு அவர் சொல்லும்போது தேசிய கட்சி பாஜக நலன்னு கட்சிக்காக அதை தெளிவா நிற்கிறாரு. அது வந்து எடப்பாடிக்கு வந்து ஸ்டாலின் கருத்து தான் திராவிட இயக்க கருத்து. அது எடப்பாடிக்கு எம்பரஸ்மெண்டா இருக்குன்னா கவலைப்படலை. பிஜேபியை டிஃபெண்ட் பண்றதுல தெளிவா நின்று டிஃபெண்ட் பண்றாரு. இல்ல இப்ப அவருக்கு அடுத்த எலிவேஷன் பிஜேபியில வரணும்னு எந்த மாசம்? நான் ஒன்றும் ஜோசியக்காரம் இல்லை, பட் அண்ணாமலைக்கு ஒரு வெல்விஷர் தான். இல்ல இப்போ பிஜேபி வந்து இந்த 26 ஸ்ட்ராட்டஜியில அண்ணாமலை ஒரு சேர்த்து தான் பண்ணுவாங்கன்னா இல்ல அண்ணாமலையை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு கட்டத்துல மோடியே யார் யாரெல்லாம் ஒருத்து யார் யாரெல்லாம் என்ன செய்ய முடியுங்கிறதெல்லாம் டெல்லி தலைமைக்கு தெரியாதது இல்லை, ஐபிக்கு தெரியாதது இல்லை, எல்லாம் தெரியும், நல்லா இருக்கும். இப்போ மோடியே ஒரு கட்டத்துல கேஷுபாய் பட்டேல் ஒரு ஆதிக்கம் இருக்கும். குஜராத் ஒதுக்கிதான் இருந்தாரு. கேஷுபாய் பட்டேல் வந்து ரிவோல்ட் ஆகி வெளியே போயிட்டாரு. மோடி ஜெயித்துட்டாரு. ஜெயித்தவர் கேஷுபாய் பட்டேலை மோடி மதிச்சாரு. அந்த பட்டேல் ஓட்டுகளுக்கும் மூத்த தலைவர்னு மதிச்சாரு. கேஷுபாய் பட்டேலை மீறி மோடி ஜெயித்துட்டாரு தான் உண்மை. அதே மாதிரி உமாபாரதியை மீறி இவரு சௌஹான் ஜெயித்துட்டாங்க தான் உண்மை. ஆனா கல்யாண் சிங்கை மீறி ஜெயிக்கல, எதியூரப்பா மீறி ஜெயிக்கல. சோ அதற்காக நீங்க கல்யாண் சிங் எதியூரப்பா ஸ்டேச்சர்ல இந்த கட்சி இருக்கணும்னா அங்க வந்து நம்பர் 1 பார்ட்டியா அந்தந்த ஸ்டேட்ல இருந்தது. குஜராத்ல நம்பர் 1 பார்ட்டி, யூபியில நம்பர் 1 பார்ட்டி கல்யாண் சிங், கர்நாடகாவில் நம்பர் 1 பார்ட்டி. ஸோ அந்த ஒப்பீடு இங்க பொருந்தாது. ஆனா இருக்க தலைவர்கள்ல தொண்டர்கள் ஆதரவு பெற்ற ஒரு அண்ணாமலை தான். ரெபெல் பண்றது வாய்ப்பு இருக்கா? எங்க நீங்க குழந்தை பிறக்கு முன்னாடியே அந்த பிறந்து வாய் திறந்ததுமே அப்படியெல்லாம் எங்க பேசுறீங்க? இப்போ திரு அண்ணாமலை இல்லாமல் பாஜக, தமிழக பாஜக எப்படி செயல்பட்டு இருக்கு? நயினார் வந்து அவர் ஒரு என்னதான் அண்ணாமலை போன்ற ஒரு ஆக்டிவ் லீடரா செயல்படணுன்ற கம்பல்ஷன் இருந்தாலும் ஒரு அலையன்ஸுக்கு கெமிஸ்ட்ரி பில்ட் பண்ணுன்ற கம்பல்ஷன் அவர் இருக்கு. அது எப்படி செயல்பட்டு இருக்காரு? நயினார் சாப்டான தலைவர், எல்லாத்துக்கிட்டையும் அன்பா இருக்கக்கூடியவர். அவர் வந்து ராமநாதபுரத்திலிருந்து ஒரு நல்ல வாக்கு வைத்தியத்தை அவர் காட்டினவர். திருநெல்வேலியும் ஒரு வாக்கு வைத்தியத்தை காட்டினவர். இதுக்கு மேல அவரை நான் வந்து விமர்சனம் பண்ணதுக்கு எதுவும் இல்லைன்னு தான் கருதுறேன். அவர் தன் காலத்துல தன் பலத்துக்கு கட்சி பலத்துக்கு ஏற்ப சீட்டை நாசூக்கா அவரோட திறமையை காட்டி கூட்டணி இதுல பெற்றுருவார் நான் நம்புறேன். பெறணும்னு அவரை வாழ்த்துக்கிறேன். இப்ப அண்ணாமலை ஆதரவாளர்கள் இப்ப எடப்பாடி கூட்டணி போறதுக்கு அதிருப்தியில் சில பேர் கட்சியில் இருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த அணிக்கு திரும்ப ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்ப இதுல முக்கியம் தன்னோட சாகச திறமையில அது சண்டை போட்டும் வாங்கலாம், நாசு காட்டும் வாங்கலாம், நிலைமை விலைக்கும் வாங்கலாம். அந்த அண்ணாமலை தலைமையில் எடுத்த தாமரையின் 11.4% வாக்குகளுக்குள்ள சீட்டுகளை திறமையா நயினார் நாகேந்திரன் பேசி 19.4:11.4ன்னு தெளிவா எடப்பாடி கிட்ட ஏமாறாம சகோதரர் நயினார் நாகேந்திரன் வாங்கணும். பிஜேபியை மேம்பட கொண்டு வைக்கணும். அண்ணாமலையின் அந்த சாதனை வாக்கின் தொடர்ச்சியை சீட்டா மாத்துறதுக்கு கூட்டணியில அந்த பலத்தை பெறணும்னு நான் விரும்புறேன். நயினார் நாகேந்திரன் ஸ்ரூடு பொலிட்டிஷியன், அந்த சாதிப்பாரு நம்புறேன். சாதிப்பதற்கு நயினாரை வாழ்த்துகிறேன். இல்ல இதுல என்ன, இப்போ தேர்தல் நேரத்துல பாமக கூட்டணி வரும்போது எல்லாரும் இவங்க ராமதாஸ் பார்ப்பாங்க, இந்த வன்னியர் வாக்கு வரணும்னு. இப்போ 11% நீங்களே சொன்னீங்க. அதுல பெரும்பாலும் அண்ணாமலை ஆதரவாளர் உள்ள இருக்காங்க. ஒருவேளை அந்த ஓட்டு அணிக்கு வரணுன்றதுக்காக அதிமுக தரப்பே அண்ணாமலையை பார்ப்பாங்களா? அண்ணாமலை அந்த மீட்டிங்ல இருந்தாரு, கூட்டணி அறிவிப்பு மீட்டிங்ல. இப்ப அமித்ஷா என்டாஸ் பண்றாரு. பொறுத்திருந்து பாருங்க. என்னோட இப்போ இது வந்து 10% மேல பாஜக இங்க வாக்கெடுத்தாதான் ஸ்டாலின் வந்து 29ல ஒரு ஆப்ஷனுக்கு வருவாரு. 99ல கலைஞர் வந்து ஒரு ஆப்ஷனை கொடுத்தது மாதிரி அது ஒண்ணு நான் பாக்குறேன். வெளிப்படையா தான்ப்பா சொல்லுவேன். நான் கலைஞர்கிட்ட வந்து ஒரு ஆப்ஷன் வந்த மாதிரி ஸ்டாலின் வந்து ஒரு அலையன்ஸ் ஆப்ஷன் வரணும்னா 10% மேல வாக்கெடுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, சீட்டு குறைஞ்சு போச்சுன்னா எடப்பாடி 29ல காங்கிரஸுக்கு 20 சீட்டு ஆஃபர் பண்ணுவார். ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ். மோடி ஏமாந்துடக்கூடாதுங்கிறதான் ரவீந்திரன் துரைசாமிக்கு நோக்கம். மோடிஜி ஏமாந்துடக்கூடாதுங்கிறதான் என்னோட நோக்கம். சசிகலாவை அடிச்சது எங்க டீமோட கோரிக்கை ஏற்று, நாடார் டீமோட கோரிக்கை ஏற்று அடிச்சாரு மோடி.
கடைசி வரை நாங்க அதுல நின்று ஜெயித்தோம். அந்த நன்றி மோடி மேல எங்களுக்கு இன்னைக்கு உண்டு. அந்த மோடிஜி ஏமாந்துடக்கூடாதுங்கள நாங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கிறோம். ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ். வி ஆர் வெரி அலர்ட். அந்த அலர்ட்னஸ் சகோதரர் நயனார் நாகேந்திரனும் அந்த அலர்ட்னஸோட இருந்து அண்ணாமலை உழைத்து கிடைச்ச 11.4% வாக்குக்குரிய சீட்டை கூட்டணியில சகோதரர் நயனார் நாகேந்திரன் பெற்று சாதனை படைப்பார் என்று மனமாற உளமாற வாழ்த்துகிறேன். அதாவது தமிழ்நாட்டிலேயே திமுக காங்கிரஸ் கூட்டணி என்ன வேணும் உடையாது, ஸ்டாலின் கூட்டணியை அப்படியே எடுத்துட்டு போவாருன்னு ஃபர்ஸ்ட் சொன்னவர் நீங்க தான். உறுதியா அந்த அதுதான் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஆனா நீங்களே இன்னும் இந்த சும்மா அரசியல் தெரியாம சில பேர் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடஞ்சிரும் சொல்லிட்டு சொல்றோமா, அந்த லைன் எடுத்துட்டீங்க. அந்த லைன் நான் எடுக்கல. இல்ல இப்ப அதான் சொல்றீங்க 20 சீட் ஆஃபர் பண்ணாங்கன்னா ஏங்க சைக்கிள் ஓட்டலாம் கூட வாங்கன்னு சொல்றாரோ, 20 சீட் கொடுப்ப ஆஃபர் எடுத்துட்டு போவார. சுனில் கனகல் மூலம் ஆஃபர் கொடுத்தது தானே, காங்கிரஸ் அதை ஏத்துக்கலங்கிறதான உண்மை. இவர் ஆஃபர் கொடுத்தாருங்கிறது உண்மை தானே. இவர் பாஜக மைனஸ்ன்னு இவருக்கு ஆட்கள் சி.வி. சண்முகம் பேசுனது ரெக்கார்டு இருக்குத. ஆமா, ஜெயக்குமார் பேசுன ரெக்கார்டு இருக்குத. இவர் சொல்லிதானே அது பேசுனது. காங்கிரஸ் பிளஸ் நினைச்சுதானே 20 சீட் ஆஃபர் கொடுத்தாரு. இவரு சவுக்கு சங்கர் அதை பேசினாரு, அவருக்கு ஆதரவு சகோதரர். அது உண்மைதானே. அதைத்தான் நான் சொல்றேன் தவிர உடனே அலைன்ஸ் எப்படி பண்ணுவாங்க அவங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப இஃபன் பட்டு ரொம்ப போகாத தம்பி. இந்த நிலைமை மோடி அலர்ட்டா இருக்கணுங்கிறக்காக சொல்றேன். மோடிக்குள்ள கிரீன் பாஸ்டர்ஸ் என்ன வரலாங்கிறதையும் என்ன டிச் பண்ணி எடப்பாடி என்ன பண்றாருங்கிறதையும் பதிவு செய்ய வேண்டியது ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட். மோடி மஸ்ட் பி வெரி அலர்ட். மோடிக்கு ஆதரவாளர்கள் மோடி ஏமாந்துடக்கூடாதுங்கிறத நாம அலர்ட்டா இருக்குங்கிறத நாம சொல்றோம். அவ்வளவுதான். ஓகே சார், பொறுத்து வந்து பார்ப்போம் அண்ணாமலையின் எதிர்காலம் என்னன்றது. மீண்டும் பேட்டி. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் டைம்.